மழை வெள்ளம் போல் வெப்ப அலையால் பாதிக்கப்படுபவர்களுக்கு தேவையான உதவிகளை அரசு வழங்கும் என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார், மதுரையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் மதியம் 12 முதல் 3 மணி வரை வெளியே வர வேண்டாம் என்று ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். எனவே வெப்பத்திலிருந்து மக்கள் மற்றும் மாணவர்களை பாதுகாக்க அரசு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், மழை வெள்ளம் பேரிடராக அறிவிக்கப்பட்டது போல் தற்போது வெயில் பேரிடராக அறிவிக்கப்பட்டுள்ளது என கூறினார். போதுமான வழிகாட்டுதல் அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்று பதிலளித்தார். போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் கோரிப்பாளையத்தில் பாலம் அமைக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் ஏவா வேலு விளக்கமளித்துள்ளார். தமிழக சட்டசபையில் இன்றைய கேள்வி நேரத்தின் போது மதுரையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ளதால் தென் பகுதியிலும் புறவழி சாலை அமைக்கப்படுமா என அதிமுக உறுப்பினர் செல்லூர் ராஜு கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஏவா வேலு, நகர் பகுதியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைக்க கௌரிப்பாளையம் மற்றும் அப்பலோ மருத்துவமனை பகுதிகளில் 2 பாலங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக கூறினார். மேலும் மதுரை தென்பகுதி புறவழிச்சாலை அமைக்கும் பணிகள் ஆய்வில் உள்ளதாகவும் அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்தார். நகரப்பகுதியில் இருக்கிற அந்த நெரிசலை குறைப்பதற்காக 2 பாலங்களை அவருடைய திருக்கரத்தால் துவக்கி வச்சு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒன்று கோரிப்பாளையம் பாளையம், இன்னொன்று அப்பல்லோ பாளையம். அவர் சொல்லுகிற அந்த தென்பகுதியில் இன்னொரு புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்பது அது அவசியம்தான். ஆனால் அது சம்பந்தமாக துறையின் சார்பாக அது ஃபிட்டா என்பதை பார்ப்பதற்காக துறையில் ஆய்வில் இருக்கிறது. அது ஆய்வு முடிந்த உடனே முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு நிலையெடுப்புக்கு வேண்டிய பணத்தை ஒதுக்கி அந்த பணிக்கு முக்கியத்துவம் தரப்படும்.